குட்டிமா இரு. என்ன பண்ண போற? கீழே இங்கத்தா. எதுக்கு தடி குப்பையெல்லாம் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போடுறேன்? விதை விதைச்சவன் தானே மரத்தை பாதுகாக்கணும். நீ என்ன விதைச்ச? 2016 அப்போ நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எஃபியில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். இந்தியன் கவர்மெண்ட் க்ளீன் இந்தியா பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் டெய்லி என்னோட தெருவு கிராஸ் பண்ணி போகிறப்போ அங்கேருந்து குப்பையை தாண்டி தான் போகிற சூழ்நிலையாக இருந்துச்சு. நானும் எவ்வளோ டைம் கார்பரேஷனில் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனால் அவங்க வரதுக்குள்ளே குப்பையெல்லாம் கால் மேலே கால் போட்டு உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சுத்தம் பண்ணுறதுல அரசாங்கத்தோட பங்கு 20% இருந்தாலும் 80% பொதுமக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா 100% பொதுமக்கள் தான் சுத்தப்படுத்துகிறாங்க. அதனால் என்னோடய சுற்றுப்பகுதியை நான் சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன். ஒருங்கிணைந்து உயர்த்துவோம் நமது இந்தியாவை. நீ தோத்துட்ட தானே? என்னோட படம் எனக்கே ஒரு பாடமாக இருந்துச்சு. அப்புறம் என்னோடய சுற்றுப்புறத்தை நான் சுத்தம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் என்னை பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி அவங்க சுற்றுப்பகுதியை அவங்க சுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. சில இடங்களை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் எங்களோட செயல் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதே சிரிப்பில் ஒரு வியப்பு இருந்துச்சு. கவலைப்படாதடி, நீ விதைச்ச மரத்தை நான் பாதுகாக்கிறேன். வருங்கால இந்தியா இப்படி இருக்கணும் என்பதுதான் எனது ஆசையே தவிர இருக்குமா என்பது கேள்விக்குறியே.